எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு குரு திசை வரும் வயது என்ன, அந்த திசை என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் கடைசி வரைக்கும் நான் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும். இந்த குருவுடைய நின்ற அமைப்பு, கூட சேர்ந்த கிரகங்கள், நின்ற நட்சத்திர சாரம், அந்த குரு பார்க்கிற இடங்கள், இதெல்லாம் வச்சு அந்த பலன்கள் எப்படிங்கிறத கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கேன். அப்ப ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது எளிமையா புரியும். ஸோ அதுக்கான வழிமுறைகளும் சொல்லியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும், அதை பிரஸ் பண்ணி ஆல் பட்டன் ஒரு பட்டன் வரும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிக வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. கார்த்திகை நட்சத்திரம் இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம். மேசத்திலையும் இருக்கும், ரிஷபத்திலையும் இருக்கும். அப்ப கார்த்திகையில மேசராசி இருப்பாங்க, ரிஷபராசி இருப்பாங்க. 1வது பாதம் மேசராசி, 2, 3, 4 பாதங்கள் வந்தா ரிஷபராசி. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், எளிமையான விஷயம். இதை மைண்ட் வச்சுக்கோங்க. அப்ப நீங்க மேசமா இருந்தாலும் ரிஷபமா இருந்தாலும் குரு திசை உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிற பத்தி பதிவு இது. இப்ப குரு பகவான் உங்க ஜாதகத்துல வரும் வயது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு 40 வயது டு ஒரு 56 வயது வரைக்கும் அந்த திசை உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு 38 டு ஒரு 54, ஒரு 2 வருஷம் முன்ன பின்ன இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் முதல் திசை சூரிய திசையில தொடங்கும். சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு. அப்ப இந்த மாதிரி குரு திசை வரும் காலம் ஒரு 38, 40, அது ஒரு 16 ஆண்டுகள் கணக்கு வச்சுக்கோங்க. இது உங்க திசை காலம். வாழ்க்கையில ஒரு முக்கியமான காலகட்டம் இது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிற்பகுதியில மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறாங்க. முற்பகுதி பூரா வாழ்க்கையில் நிறைய போராட்டம், தோல்வி. 40 வயசு வரைக்கும் நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேங்க, வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியல. தோல்வி, தடைதான் வாழ்நாள் பூரா. அப்ப அந்த 40 வயதுக்கு பிறகு குரு திசை ஒரு சிலர் மிகப்பெரிய கோடிகளை சம்பாதிக்க வச்சிருது. இது அனுபவத்துல பாக்குறோம். அப்ப எப்படி அமைப்பு இருந்தா அந்த குரு கோடிகளை அள்ளி கொடுப்பார்? பொதுவாகவே குரு சுப கிரகம், காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி. அது ஒரு நல்ல ஒரு கிரகம், இயற்கை சுபர். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. குரு திசை வருதுனாலே ஒரு சுப கிரக திசை வாழ்க்கையில் ஒரு நல்லது செய்ய போகுதுன்னா ஒரு சிலருக்கு மட்டும் அது சரியில்லாம போகுது. அது அனுபவத்துல பாக்குறோம். அது எதனால் அப்படின்னு உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் இந்த பதிவுல. ஆனால் பெரும்பாலருக்கு அந்த திசை கோடிகளை அள்ளி கொடுத்து மிகப்பெரிய வெற்றிகளை அடைய வைக்குது. ஏன்னா குரு தனகாரகன், பணத்துக்கு அதிபதியே குருதாங்க. அப்ப என்ன பண்ணுவார்னா பணத்தை எப்படி சேர்ந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு சேர்த்து வச்சிருவார். குறுகிய காலத்திலே மிகப்பெரிய அளவுக்கு எப்படி இவ்வளவு பணம் சேர்ந்துச்சு அப்படிங்கிற ஒரு வர்ற வழி தெரியாமல் அந்த பணம் உங்கள்கிட்ட சேர்ந்துடும். இந்த குரு திசை மட்டும் நல்லா அமைஞ்சிட்டா. இது அனுபவத்தில் பார்த்த உண்மைகள். அதே மாதிரி குரு புத்திர காரகன், உங்க பிள்ளைகள் வழியிலும் நிறைய சந்தோஷம், வெற்றிகளை குரு அந்த திசை காலங்களில் கொடுக்குறாரு. இந்த குருவுடைய காரகத்துவங்கள் பூரா சிறப்பா அமைஞ்சிருது. நிறைய பேருக்கு இது 80% ஜாதகங்களுக்கு குரு திசை வெற்றி தருது. அப்ப இந்த குரு திசை பிற்பகுதி யோகமாக வரும் ஜாதகங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கிட்டத்தட்ட அந்த 16 வருஷத்துல லைஃப்ல செட்டில் ஆயிடுறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி, வெற்றிகளை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. நிறைய சொத்துகள் சேர்க்கிறாங்க, புகழ், அந்தஸ்து இதெல்லாம் அடைஞ்சிடறாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி இல்லையா, புகழுக்கான கிரகம், 9வது பாவம். நிறைய புகழ், பிரபலம் ஆயிடுறாங்க. வாழ்க்கையில ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துக்கு வந்துடுறாங்க. எவ்வளவு சமுதாயத்துல கீழ்த்தரமா இருந்தாங்களோ, எவ்வளவு தகுதி குறைஞ்சிருந்தாங்களோ அதெல்லாம் தாண்டி அப்படியே ஆப்போசிட்டா நல்ல ஒரு தகுதி உயர்வு கிடைச்சிருது சமுதாயத்துல அவங்களுக்கு. இதெல்லாம் அனுபவத்துல கண்கூடா பாக்குறோம். இந்த மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா முதல் திசைகள் எல்லாம் பெருசா ஒண்ணும் நல்லா இருக்காங்க. கார்த்திகை சூரியனின் நட்சத்திரம். இப்ப முதல் சூரிய திசையில பிறப்பாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம், அதிகபட்சமா ஒரு 5 வருஷம் இருக்கும் சூரிய திசை. அப்படின்னா இளமையில் சூரிய திசை. பிறகு சந்திரன் ஒரு 10 வருஷம். இப்ப சந்திரன் ஒண்ணு மேசத்துல இருப்பாரு, இல்ல ரிஷபத்துல இருப்பாரு. அப்ப மேசம் கார்த்திகை, ரிஷப கார்த்திகையில் இருக்கும்போது சூரியன் சாரம் பெற்ற சந்திரன் சூரியன் நல்லா இருந்தா ஒரு சிலருக்கு அந்த இளமை காலம், கல்வி அப்படிலாம் ஒரு சிலர் செய்யும். 15 வயசு அதுல போயிருது இளமையிலே. பிறகு செவ்வாய் ஒரு 7 வருஷம், 22 வயது, விளையாட்டு அப்படி இப்படின்னு போயிருது. இந்த 22 வயதுல பாருங்க ராகு திசை வரும். 18 வருஷம் ராகு திசை. அது ஒரு சிலருக்கு ராகு நல்லா அமைஞ்சிட்டா அந்த காலம் 18 வருஷம் ஒரு தொழில், உத்தியோகம், அந்தஸ்து, திருமணம் இப்படி போயிடும்.
ஆனா அந்த ராகுவும் சரியில்லாம அமைஞ்சிருச்சுன்னா அதுவும் நிறைய பேர்த்துக்கு பாக்குறோம், சரியா அமைகிறது இல்லை ராகு திசை. அந்த 40 வயது வரைக்கும் அவங்க பட்ட பாடு, உட்கார்ந்து கதை சொன்னாங்கன்னா அப்படியே கண்ணீர் விட்டுருவாங்க. நம்ம பலன் சொல்ல சொல்ல அப்படியே கண்கள்ல தண்ணி வந்துருங்க. ஏன்னா போராட்டம் தான் 40 வயசு வரைக்கும் எல்லா திசைகளும் அவங்களுக்கு சாதகமா. ஏன்னா இளமை காலத்துல பெருசா ஒண்ணும் அவங்க சூரியன் சந்திரன் செவ்வாயில ஒண்ணும் சம்பாதிக்கிற வயது கிடையாது. ராகு வரும்போது ராகு நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு 18 வருஷம் வீணா போயிருது. அப்ப முற்பகுதி வாழ்க்கை என்பது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பெரும்பாலுமே அது சிறப்பு இல்லதான். ஆனா அந்த குரு திசை வந்து அவங்களுக்கு அப்படியே லட்ட கையில கொடுத்த மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னா 16 ஆண்டுகள் அவங்களுக்கு வந்து சரி உழைப்பே இல்லாம பெரிய வெற்றி அடைஞ்சவங்களும் இருக்காங்க. ஆனா அசால்ட்டா மிகப்பெரிய வெற்றிகளை, பணத்துல உயர்வு, அந்தஸ்து, புகழ், வெளிநாடு, வாழ்க்கையில் முன்னேற்றங்கள், திடீர் புகழ், திடீர் பதவி, இதெல்லாம் கிடைச்சவங்களும் இருக்காங்க. அரசியல், விஐபி தொடர்பு, இப்படி சொல்லிட்டே போலாம். குரு திசை வந்து அந்த 9ஆம் அதிபதியுடைய வேலையை அப்படி செய்வார். காலபுருஷன் 9ஆம் அதிபதி இல்லையா, பாக்கியாதிபதி இல்லையா, எல்லா பாக்கியத்தையும் அப்படியே அள்ளி கொடுத்துருவாரு. அந்த திசை நல்லா இருக்கணும். அதுதான் சார். எப்படி இருந்தா நல்லா இந்த திசை வேலை செய்யும் அப்படின்னா, குரு வந்து நல்ல இடங்கள்ல இருக்கணும். குறிப்பா ஆட்சி உச்ச வீடுகள்ல இருக்கணும். இந்த மேசம் கார்த்திகை பிறந்தவர்களுக்கு இப்ப மேச லக்னம் அப்படின்னு வச்சுட்டா குரு ஆட்சி உச்ச வீடுகள் அப்படின்னு எடுக்கும்போது நல்ல பலனை செஞ்சிடறாரு. ரிஷபம் கார்த்திகா இருந்தா குரு ஆட்சி உச்சம் பெறக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்து ரிஷபத்திற்கு வந்து அஷ்டமாதிபதியா மாறிடுறாரு. அப்ப அவர் பலமாகும் போது சில நன்மைகளை செய்வதில்லை. சில லக்னங்கள் நல்லா இருந்து, நீங்க ரிஷபராசியா இருந்து ஒரு நல்ல லக்னம் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. தனுசு லக்னம், சிம்ம லக்னம், இப்படிலாம் குருதிசை வரும் காலம் நீங்க ரிஷபராசியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வெற்றிகள் பெரிய அளவு கிடைச்சிடும். உங்க லக்னத்தை வச்சுதான் இந்த கணக்கு உங்களுக்கு வேலை செய்யும். அவரவர் சுய ஜாதகத்தில் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அதை வச்சு திசைகளுடைய பலன்கள் கூடவோ குறைவோ செய்யும். இது ஒரு பொது பலனே. இப்ப நீங்க வந்து நம்ம கார்த்திகை மேசம் ரிஷபத்தை தான் பேசிட்டு இருக்கோம். அதனால இந்த அஷ்டமாதிபதியா ரிஷபத்துக்கு வருவாரு. இருந்தாலும் அந்த திசை உங்களுக்கு சில நன்மைகளை செய்துதான் தடைகளை கொடுத்தாலும் வெற்றியை கொடுக்காமல் போகாது. அதே மாதிரி குரு பகவான் வந்து நட்பு வீடுகள் இருக்கும்போது பெரிய நன்மைகளை செய்கிறார். இப்ப ஆட்சி உச்ச வீடுகள் அப்படின்னா கடகத்தில் குரு உச்சம். குரு பகவான் வந்து தனுசு ஆட்சி மூல திரிகோண வீடு, மீனம் ஆட்சி வீடு, இந்த 3 வீடுகள் வந்து சிறப்பான வீடு குரு பகவானுக்கு. அதே குரு வந்து நட்பு வீடுகள் எடுத்துட்டா சூரியன் வீடு சிம்மம் நட்பு வீடு, விருச்சிகம் மேசம் இது செவ்வாய் வீடு, இது நட்பு வீடுலாம். இந்த மாதிரி இருந்து குரு திசை நல்ல ஒரு சுப லக்ன சுபரா வந்துட்டா எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த திசை பல வெற்றிகளை அள்ளி கொடுத்து பல கோடிகளை சம்பாதிக்க வச்சு கட்டாயம் உங்களை ஒரு கோடீஸ்வரன் பேர் வாங்கி கொடுத்துருங்க. நீங்க வந்து அவர் ஒரு கோடீஸ்வரனப்பா அப்படின்னு சொல்ல வச்சிரும். இது உண்மை. ஒருவேளை குரு உங்க சுய ஜாதகத்துல சரியில்லை, அவர் மறைஞ்சிட்டாரு, பகை வீட்டை இருக்காரு, நீச்சமா இருக்காரு அப்படின்னா உங்க லக்ன சுபரா இருந்தாருன்னா கட்டாயம் நீங்க அவர் பலப்படுத்தும் போது உங்க வெற்றிகள் கட்டாயம் கிடைக்காமல் போகாது. அவருக்கான வழிபாடுகள் பரிகாரங்கள் கரெக்டா பண்ணுங்க. சூட்சம வழிபாடுகள், அந்த குரு நின்ற அமைப்பு, நின்ற நட்சத்திர சாரம், கூட சேர்ந்த கிரகங்கள், குருவை பார்த்த கிரகங்கள், இதெல்லாத்தையும் கணக்கு வச்சு நல்ல வழிபாடுகளை செய்தீங்கன்னா உங்களுக்கு குரு நன்மை செய்யாமல் போக மாட்டார். ஸோ அவரை பலப்படுத்தக்கூடிய வழிபாடுகளை கரெக்டா செய்யணும். இதுதான். ஒருவேளை நீங்க வந்து ஒரு ரிஷப லக்னம் அல்லது துலா லக்னத்திலிருந்து குரு திசை வருதுன்னா உங்களுக்கு சில சோதனைகள் குரு கட்டாயம் கொடுப்பாரு. ஏன்னா துலாத்துக்கு அவர் 6ஆம் அதிபதியா வராது. கடன், நோய், வழக்கு, எதிரிகள், கெட்ட சம்பவங்கள். அவர் போய் அந்த காலத்துல மறைவு ஸ்தானங்களை இருந்து உங்களுக்கு திசை தொடங்கிட்டாருன்னா அது பெரிய பாதிப்புகள் இல்லை. ரிஷபத்திற்கு அஷ்டமாதிபதியா வர்றாரு, அங்கேயும் குரு நீச்சமாவோ பலம் குறைஞ்சிருந்தாலும் அது விபரீத ராஜ்யோகமாக கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ்யோகம் என்பது விதியாக உங்களுக்கு அங்க வேலை செய்யுது. அப்ப குரு பகவான் வந்து லக்னத்துக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு பலமாவோ இல்ல பலம் குறைஞ்சோ, எந்த லக்னத்துக்கு பலம் கூடணுமோ அந்த லக்னத்திற்கு பலமாகும், எந்த லக்னத்துக்கு பலம் குறையணுமோ அந்த லக்னத்துக்கு பலம் குறைஞ்சிருந்தா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல யோக திசை தான். ஆனா பெரும்பாலான நபர்களுக்கு யோகத்தை தருகிறது குரு. அப்ப உங்க சுய ஜாதகத்தை நீங்க குரு திசை வர்றது மாதிரி இருக்கு சார், நான் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன், எனக்கு குரு திசை வரப்போகுது, இல்ல இப்பதான் தொடங்கி இருக்கு அப்படின்னா குருவை நல்லா உங்க ஜாதகத்துல அனலைஸ் பண்ணி பாத்துக்கோங்க. உங்களுக்கு வெற்றியை தரப்போறாரா, எப்படி இருக்காரு, அதுக்கான என்ன பூஸ்டப் பண்ணலாம், அந்த திசைக்கான என்ன எளிய வழிபாடுகளை செய்யலாம், இப்படி எல்லாம் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா அந்த திசை உங்களுக்கு 16 ஆண்டுகள் வெற்றி மேல் வெற்றியே. குரு மேசத்துல இருந்து திசை நடத்துறாரு அப்படின்னா குரு பகவான் வந்து அங்க வந்து செவ்வாய் நட்பு வீடு உங்க ராசியிலே இருக்காரு அப்படின்னா ஒருவேளை உங்க லக்னமா இருந்தாலும் அது பாக்கியாதிபதி லக்னத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றி. குரு ரிஷபத்தில் இருக்காருன்னா அங்கு பகை வீடு,
அப்ப குரு பகவான் வந்து உங்க லக்ன சுபராக இருந்து 2ஆம் இடத்துல பகையா இருக்காரு, இல்ல நீங்க ரிஷபராசியா இருந்தாலும் அங்கு பகையா இருக்காருன்னா அவருக்கான வழிபாடுகளை செய்யுங்க. குரு பகை தீரக்கூடிய பிரார்த்தனைகள், வழிபாடுகள். திருச்செந்தூர் போங்க, குரு ஸ்தலங்களுக்கு அடிக்கடி போங்க, குரு காயத்ரி மந்திரங்கள் படிச்சுட்டே வாங்க. இதெல்லாம் அந்த குருவுடைய பகை தீர்க்கும். நல்ல குருமார்களுக்கு பணிவிடை செய்யுங்க, குழந்தைகளுக்கு நல்ல உதவிகள் செய்யுங்க. இதெல்லாம் குரு திசைக்கான வெற்றிகளை உங்களுக்கு அள்ளி கொடுத்துரும். குரு மிதனத்தில் இருக்காரு, உங்க மேசத்திற்கு அது 3ஆம் இடம், அது மறைவு ஸ்தானம். அப்ப குருவை நீங்க நல்லா பலப்படுத்தும் போது வெற்றிகள் நிறைய கிடைக்கும். ரிஷபமா இருந்தா அது 2ஆம் இடமா வந்துடும். தனம், குடும்பம், வாக்குஸ்தானமாக வெற்றிகள் நிறைய கிடைக்கும். கடகத்தில் குரு உச்ச வீடு, அப்படியே குரு உச்சமா இருந்துட்டாருன்னா உங்களுக்கு அது பெரிய யோகம் தான். அந்த காலத்துல வந்து மேசமா இருந்தா அது 4ஆம் இடம், சுகஸ்தானத்தில் உச்சம். ரிஷபமா இருந்தா 3ஆம் இடம், மறைவு ஸ்தானத்தில் உச்சமா இருந்தாலும் உங்களுக்கு லக்ன சுபரா இருந்தா பெரிய வெற்றி தான். சிம்மம், சிம்மம் வந்து குருவுக்கு நட்பு வீடு, காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். அங்க போய் குரு நிற்கும் போது குரு காரகோ பாவ நாஸ்திங்கிற விஷயத்துல பிள்ளைகள் வழியில சில சங்கடங்களை கொடுக்குறாரு. ஆனாலும் அந்த இடம் குருவுக்கு நல்ல இடங்கிறனால அந்த திசை உங்களுக்கு பெரிய வெற்றிகளை கொடுத்துரும். அங்க குரு கேது சாரம் மட்டும் வாங்கக்கூடாது. குரு கேது நிழல் கர்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பல கோடிகளை கொடுத்தாலும் அதற்கான நிகரான கடன்களை ஏற்படுத்துறது குரு கேது சேர்க்கை. குரு கண்ணியில் இருக்காருன்னு வைங்க, அது காலபுருஷன் 6ஆம் இடம், உங்க மேசத்திற்கு அது மறைவு ஸ்தானம்ங்கிறதுனால குரு அங்க நீங்க நல்லா பலப்படுத்தும் போது வெற்றிகள் நிறைய கிடைக்கும். துலாத்துல குரு பகை 7ஆம் இடம், 7ல குரு இருப்பது திருமண வாழ்க்கையில சில சங்கடங்களை சந்திக்க வைக்குது, சில கசப்புகளை ஏற்படுத்துது. ரிஷபத்திற்கு அது 6ஆம் இடம், மேசத்துக்கு 7ஆம் இடம். அப்ப குருவை நீங்க அங்க பகை தீர்க்கக்கூடிய பிரார்த்தனைகள், வழிபாடுகள், தான தர்மங்கள் இதெல்லாம் செய்யும் போது வெற்றிகள் கிடைச்சிடும். விருச்சிகம் செவ்வாய் நட்பு வீடு, அப்ப குரு பகவான் வந்து அங்க வந்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலம். ஆனால் அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடங்கிறதுனால சில தடைகள் இருந்தா வெற்றிகள் கிடைக்கும். உங்க லக்னத்துக்கு பிரகாரம் அதை நீங்க சரி பண்ணிட்டா போதும். தனுசு மூலத்திரிகோண வீடு, நல்ல இடம். குரு பகவான் வந்து ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று அங்க இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குறாருங்க. மகரம் குருவுக்கு அது வந்து நீச்ச விடா போகுது. அப்ப காலபுருஷனுடைய 10ஆம் இடத்துல போய் குரு நீச்சமாகறதுனால தொழில சில போராட்டங்களை, சில நஷ்டங்களை சந்திச்சுதான் வெற்றிகள் அடைகிறாங்க. அந்த குரு பகவானுடைய பலத்தை நீங்க கூட்டக்கூடிய வழிபாடுகள் எடுத்துக்கங்க. உங்க லக்ன சுபரா இருந்தா மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்துருவாரு. நீச்சபங்க ராஜயோகமாக சனி ஒருவேளை ஆட்சி உச்சம் பெற்று இருந்து குரு அங்க மகரத்தில் இருந்தால் நீச்சபங்க ராஜயோகமாக அது வேலை செய்யும். கும்பகுரு பாதகஸ்தானம் மேசத்திற்கு, ரிஷபத்திற்கு 10ஆம் இடம். அப்போ கும்பத்துல குரு இருக்கும் போதும் குரு பகவானுக்குரிய பிரார்த்தனைகள், வழிபாடுகள் செய்வது, அந்த பாதகம் என்பது தாமதமாக பலன் கொடுக்கும். அவ்வளவுதான், வெற்றிகள் தராமல் போக மாட்டார், தாமதமாக பலன்கள் உண்டு. மீனத்துல ஆட்சி வீடு 12ஆம் இடம், ரிஷபத்துக்கு 11ஆம் இடம், உபஜயஸ்தானம். அப்ப வெற்றிகள் கட்டாயம் உண்டு, அதுவும் உங்களுக்கான நல்ல இடம் தான். ஸோ இந்த 12 பாவங்களில் குரு நின்ற அமைப்புகள். இதே மாதிரி குரு கூட சேர்ந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியம். பொதுவாக தனிச்சு குரு இருக்கக்கூடாது, தனித்த அந்தணன் அவதி. அதே மாதிரி குரு வக்ரமாவும் இருக்கக்கூடாது. வக்ரம் என்பது வாழ்க்கையில் நிறைய தடைகள், போராட்டத்தை தாண்டி தான் வெற்றிகள் கிடைக்குதுங்க. இந்த குரு வக்ரம் பெறுவர்களுக்கு சுய கௌரவம் கூட வந்து உட்கார்ந்துக்கிறோம். மற்றவங்க சொல்ற அட்வைஸ் பிடிக்காது. அவங்க வீம்பா சில விஷயங்களை நினைச்சதை செஞ்சு சில தோல்விகளை சந்திப்பாங்க. மற்றவங்களோடு அவர்களால் இணக்கமாக செல்ல முடியாது, இந்த குரு வக்ரம் இருந்தா மட்டும். ஸோ அந்த வக்ரத்துக்கான சில வழிபாடுகளை செய்யும் போது அந்த தன்மை மாறும். அதே மாதிரி குரு கூட நல்ல கிரகங்கள் இருக்கும்போது இன்னும் வெற்றிகள் நிறைய கிடைக்கும். குருவுடன் ராகு சேரும்போது குரு சண்டால யோகமாக சில பலன்களை ராகு கெடுத்துடுறாரு. அப்ப ராகுவை நல்லா சாந்தி பண்ணி குருவை பலப்படுத்தும் போது குரு சண்டால யோகம் தீரும். குரு சண்டால யோகம் தீரக்கூடிய நல்ல இடம் திருச்செந்தூர். அதே மாதிரி குரு கேது கூட இருக்காருன்னா அது மிகப்பெரிய யோகம்னு நிறைய நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அனுபவத்தில் பார்க்கும்போது என்னுடைய குருநாதருடைய ஒரு சில விதிகள்ல குரு கேதுவே கடன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப குரு பகவான் வந்து கேதுவுடன் சேரும்போது பல கோடிகளை கொடுத்தாலும் கூட கடனாளி ஆக்கிறது, அதுக்கு நிகரான கடன்களை ஏற்படுத்துறது, அது பின்தொடரும் நிழல் கர்மா. ஸோ குரு கேது சேர்க்கையை வந்து பார்த்து கவனமாக அதுக்கான வழிபாடுகள் செய்து குரு திசை வெற்றி திசையாக அமைச்சுக்கிறணும். அடுத்து குரு சனி சேர்க்கை, இது ஒரு நல்ல கிரக சேர்க்கை தான், பொருளாதாரத்துக்கான ஒரு நல்ல கிரக சேர்க்கை, தொழில வளர்ச்சி, வெற்றிகள். ஆனால் அது பிரம்மகத்தி தோஷமாக இருக்கும். அதை நிவர்த்தி பண்ணும்போது குரு சனி மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுத்துரும். இது மாதிரி குருவுடன் சேர்ந்த கிரகங்களும் உங்களுக்கு அந்த பலன்களை சேர்ந்து செய்யும். அதே மாதிரி குரு நின்ற நட்சத்திரம், கேது சாரம் மட்டும் குரு வாங்கிடக்கூடாது, ராகு சாரம் வாங்கக்கூடாது, சுக்கிரன் சாரம் குரு வாங்கக்கூடாது. இந்த மாதிரி இல்லாம உங்க ஜாதகத்துல குரு இருந்தாலே அதுவும் வெற்றி தான். மொத்தத்தில் குரு பகவான் வந்து ஒரு 16 ஆண்டுகள் வெற்றியை கொடுக்க போறாருங்கிறது கார்த்திகைக்கு மிகப்பெரிய ஒரு உண்மை. ஆனால் ஒரு சில அமைப்புகள் பிரகாரம் உங்க ஜாதகத்துல
அது நின்ற இடம் கூட சேர்ந்த நட்சத்திரம் கிரகங்கள் இது சம்பந்தமாக பலம் குறைஞ்சிருந்தா மட்டும் நீங்க அதை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குரு நின்றது அற வீடா பொருள் வீடா, இந்த மாதிரி குரு உங்களுக்கு பணத்தை கொடுக்க போறாரா இல்ல உறவுகளை பலப்படுத்த போறாரா, அறம் சார்ந்த விஷயங்களா பொருள் சார்ந்த விஷயங்களா, இதை பார்த்துட்டு அதுக்கான வழிபாடுகள் செய்யும் போது வெற்றிகள் நிறைய கிடைக்கும். அதற்கான எளிமையான சூட்சமான வழிபாடு ஸ்தலங்கள் இருக்கு, அது உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்க. அதே மாதிரி குரு சூன்யமாக மட்டும் வந்துடக்கூடாது, திதி சூன்யம் பெறக்கூடாது. குரு இப்ப துதிகை திதி நீங்க பிறந்தது உதாரணத்துக்கு சொல்றேன், தனுசு மீனம் சூன்ய ராசிகள், குருவே சூன்யமாயிடுறாரு. அப்ப சூன்யமாக 16 ஆண்டுகள் திசை வரும்போது உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டத்தை தரும் தசை நடந்து கொண்டிருந்தாலும் உண்மையில் நல்ல பலன்கள் ஏற்படுவதில்லை. காரணம், எந்த கிரகத்தின் தசை நடைபெறுகிறதோ அந்த கிரகம் ஜாதகரின் பிறந்த திதிக்கு சூன்ய ராசியின் அதிபராக இருப்பார். அப்பொழுது அந்த கிரகம் நல்ல பலனை அளித்து விடாது. இதுதான் ரூல். அப்ப குரு சூன்யத்தில் இருக்கும்போது என்ன யோகமா இருந்தாலும் பிரயோஜனம்லாம் போயிடும். அப்ப திதி சூன்யம் இருந்தால் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாத்துக்கும் ஜோதிடத்துல வழி சொல்லப்பட்டிருக்கு. வழிகாட்டுதல் ஜோதிடம், இல்லாட்டி ஜோதிடம் தேவையில்லை. ஸோ அதனால எனவே நீங்க உங்க ஜாதகங்களை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த திசை மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் என்று சொல்லி, கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு 40 to 56 குரு திசை என்பது மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய திசை. அதை நீங்க சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு வேண்டிட்டு நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை. நன்றி, வணக்கம்.